வாயில லட்டு கொடுத்தாங்க, திருநெல்வேலியா இருந்தா அல்வா கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும். நம்ம கூட்டணியோட நிலைப்பாடு இந்த விஷயத்துல எப்படி இருக்கு? பாஜக அதிமுக கூட்டணியில கூட்டணி ஆட்சி ஏதோ நம்மகிட்ட ஏதோ அப்படி ஏதோ டிமாண்ட் நம்ம வைக்கிறோம். நாங்க எந்த டிமாண்டும் கிடையாது. திருமதி சசிகலா அம்மா அவர்களை பொறுத்த மட்டும், மதிப்புக்குரிய ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த மட்டும் தேர்தல் வாக்குறுதியில் கூட 10% உயர்த்தப்படும் சொன்னாங்க. 7.5 வந்து 10% உயர்த்தப்படும். ஆனால் இன்னும் கிட்டத்தட்ட 4.25 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் 10% உயர்த்தப்படல. அதை எப்படி பார்க்குறீங்க? இது நகைச்சுவையாக இருக்கு, உண்மையிலே கேலி கூத்தா இருக்கு. எப்படி ஒப்பிட்டு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் வேலை பார்க்கக்கூடிய பழைய ஓய்வு திட்டத்தை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. 4.25 வருஷம் ஆச்சு, இல்லை இன்னும் 2 மாதம் தான் இருக்கு. இப்போ ஜாக்டோச்சியோ போராட்டத்துக்கு பிறகு, ஆனால் அவங்களுக்கு எந்த அடிப்படையில் லட்டுலாம் கொடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல. வாயில் லட்டு கொடுத்தாங்க, திருநெல்வேலியா இருந்தால் அல்வா கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும். லட்டெல்லாம் வழங்கிட்டு போனாங்க. அடுத்த ஜூன் மாதம் தாரான்னு சொன்னால் எப்படி? அன்னைக்கு ஜூன் மாதம் முதலமைச்சராக இருக்கக்கூடியது அண்ணன் இபிஎஸ் அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக. அதுலேயுமே 10% பிடிக்காங்க ஊழியர்கிட்ட. பழைய ஊழியத்தில் அது கிடையாது. இது ஏமாற்று வேலை. திமுக எப்பொழுதுமே ஏமாற்று வேலையில கைதேர்ந்தவர்கள். பேச்சுவார்த்தை எந்த அளவுல அது நடந்து முடிஞ்சவொன்னா கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட திமுக கூட்டணியில வந்து கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு முதல்வர் தெளிவா சொல்லிட்டாங்க. நம்ம கூட்டணியோட நிலைப்பாடு இந்த விஷயத்துல எப்படி இருக்கு? பாஜக அதிமுக கூட்டணியில கூட்டணி ஆட்சி ஏதோ நம்மகிட்ட ஏதோ அப்படி ஏதோ டிமாண்ட் நம்ம வைக்கிறோம். நாங்க எந்த டிமாண்டும் கிடையாது. எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும். இல்ல, திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று சொல்லியிருக்காரு என்னன்னா, தேமுதிகவோட பாரதிய ஜனதா கட்சி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு, இன்னும் விரைவில் 2 நாட்கள்ல முடிவு வரும் சொல்லி சொல்லியிருக்காரு. எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது? இதுவரையிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. நடக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரியும். ஆனால் பிரேமலதா எல்லா சைடும் அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், திமுக சைடும் பேசிக்கும், பிஜேபி சைடும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் மாதிரி சொல்றாங்க. அவங்களோட கருத்தா இருக்கு. இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அது அவருடைய கருத்து. அவருடைய கருத்துக்கு நான் சொல்ல முடியாது. நீங்க இந்த கவர்னரோட தேநீர் விடுதியில் கூட அவரோட சுதீஷை சந்திச்சு பேசினதாகவும் ஒரு தகவல் வந்தாங்க. இல்லை, மதிப்புக்குரிய சுதீஷ் அவருடைய எனது நண்பர், நீண்ட நாளைய நண்பர். அந்த அடிப்படையில் நான் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் தவிர கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி நான் வாய்ப்பு இருக்கிறதா? அது பற்றி இப்பொழுது எதுவும் கருத்து வரவில்லை. பிரதமர் 1ஆம் தேதி வருவாங்க, அப்போ பார்க்கலாம். மேடையில் பார்க்கலாம். ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு இப்ப எப்படி இருக்குது? சசிகலா அம்மாவும் ஒரு கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க, எல்லாரையும் இணைச்சு கொண்டு வருவோம்னு சொன்னீங்களே, அதுல ஏதாவது அப்டேட் இருக்கா? சசிகலா தரப்புல ஒரு தனி கட்சின்ற இல்ல, திருமதி சசிகலா அம்மா அவர்களை பொறுத்த மட்டிலும், மதிப்புக்குரிய ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த மட்டிலும் அது அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது இதுவரைக்கும் தெளிவாக இல்லை. வந்த பிறகு அது பற்றி குறித்து மறைச்சோம். முதலமைச்சர் கண்டிப்பா ஆக்கும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? 42% எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல அன்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், நான் அவரை குருஜின்னு சொல்லுவேன், அவர் என்ன குருஜின்னு சொல்லுவார். முதல்ல அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயிக்கட்டும், மற்ற பத்தி பேசலாம். திமுக கிழக்கு மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைக்க முதல்வரோட மருமகன் சபரீசன் நேற்று வந்திருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குடும்ப ஆட்சி நடக்குன்னு சொல்லிட்டேன். ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி நடைபெறுகிறது. ஒரு குடும்பம் தான் இன்னைக்கு தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆண்டு கொண்டிருக்கிறது. அதற்கான மாற்றம் மக்கள் மனதில் வர வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.